அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹுவால் வழங்கப்பட்ட செல்வம். முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எது கேட்கப்பட்டாலும் ஒருபோதும் அவர்கள் இல்லை என்று சொன்னதில்லை. இந்த செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 6034 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு அவர்கள் உரிமையாளர்கள் அல்லர். மாறாக அல்லாஹுவே அவற்றின் உண்மையான உரிமையாளனாவான். யமன் தேசத்தில் உள்ள சன்ஆ என்ற நகரத்தை சார்ந்த ஒரு மனிதர் தனது தோட்டத்தில் விளையும் விவசாயத்தை அறுவடை செய்த பின்னர் கதிர்களில் எஞ்சி இருப்பதையும் மரத்தில் பழங்கள் பறித்திடும் போது கீழே விழும் பழங்களையும் ஏழைகளுக்கென்று கொடுத்து விடுவார். இதனால் அவர் தோட்டத்தில் அறுவடை நேரத்தில் ஏழைகள் அதிகம் கூடிவிடுவார்கள். இவருடைய மரணத்திற்கு பின்னர் இந்த தோட்டம் அவருடைய வாரிசுகளுடைய கைவசம் ஆனது. அவர்களோ தந்தை போன்று தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இல்லை. ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னதான் மிஞ்சும் என்று தங்களுக்குள் அவர்கள் பேசிக்கொண்டனர். தோட்டத்தின் அறுவடை நேரத்தில் ஏழைகள் வரும் முன்பே அதிகாலையில் கனிகள் விளைச்சல்கள் அனைத்தையும் அறுத்து கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விடுவது என்று முடிவு செய்து கொண்டனர். அவர்களில் ஒரு பயபக்தியுள்ள ஒருவர், இவ்வாறு செய்யக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுப்பதால் பொருள் அபிவிருத்தி அடையுமே தவிர குறையாது, அல்லாஹுவை மறந்து இவ்வாறு நீங்கள் தீர்மானம் செய்யாதீர்கள் என்று உபதேசித்தார். ஆனால் இவருடைய உபதேசத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் தீர்மானித்தபடி அதிகாலையில் எழுந்து தோட்டத்திற்குள் நுழைந்தனர். ஆனால் இரவிலேயே அல்லாஹ் நெருப்பு காற்றை அனுப்பி அத்தோட்டத்தை அழித்து விட்டான். இந்த நிகழ்வு குறித்து வேதமறை குர்ஆனிலே தெளிவான வரலாறாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய பணி என்ன? அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள செல்வங்கள், ஆற்றல் அனைத்தையும் உண்மையான உரிமையாளனான அல்லாஹுவின் விருப்பப்படி, அவனுடைய திருப்திப்படி அந்த கொடைகளை ஏழைகளின் நலனுக்காகவும் பிற நற்பணிகளுக்காகவும் அதை அவர் பயன்படுத்தி அதன் மூலமாக படைத்த இரட்சகனுடைய உவப்பை திருப்தியை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படுகிறது. அழிவுகளிலே இருந்து அவருடைய சொத்து சுகங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஏனைய ஆபத்துக்களை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். இதற்கு அப்பாற்பட்டு காலங்காலமாக எப்படி நடந்து வந்ததோ அதற்கு முரண்பட்ட நிலையிலே கொடுத்து வந்த ஒரு குடும்பத்தினர் அதை சுயநலத்திற்காக வேண்டி நாம் நாளை யாரிடத்திலேயும் கையேந்துகின்ற நிலை வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்திலே எதை நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தார்களோ அந்த நற்காரியத்தை நிறுத்தி வைப்பது அவர்களுக்கு நஷ்டத்தை விளைவிக்குமே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு அது நன்மையாக அமையாது. அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் இருந்து அபிவிருத்தி கிடைக்காது என்கின்ற செய்தியையும் மேற்கூறிய தகவல்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கொடுப்பதில் தயாள குணமுள்ளவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.